ஃபார் சிஎஸ்கே அகைன் லாஸ் இன் ஃபோர்ட்ரஸ். ஸோ ரொம்ப ஒரு மோசமான ஒரு தோல்வி. அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப போன மேட்ச் மாதிரிலாம் மோசமாக தோக்கலை, பட் டீசெண்டான ஒரு தோத்துருக்காங்க. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்ஹெச் ஸ்ட்ரெயிட்டாகவே பவுலிங் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங் ரஷீத் அண்ட் ஆயுஷ் மத்ரே இன்னைக்கு சம் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தார் எம்எஸ் தோனி அண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். டெவால் பிரேவிஸ், சாம் கரன் அண்ட் தீபக் கூட இவங்க ரச்சின் ரவீந்திரா, விஜய் சங்கர் அண்ட் ஓவர்டனுக்கு வந்துலாம் 3 பேரை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு மூவாக இருந்துச்சு. பட் தீபக் கூட அண்ட் ஒய் சாம் கரன் வந்து ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஷைக் ரஷீத் அண்ட் ஆயுஷ் மத்ரே ஸ்ட்ரெயிட்டாகவே ஓப்பனிங் இருக்கிறாங்க. ஷைக் ரஷீதை வந்து ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு அவுட் ஸ்விங்கர்ல வந்து செம்மையான ஒரு விக்கெட் எடுத்தாரு ஷமி. ஸோ அங்கேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து ஆயுஷ் மத்ரே ஒரு மாதிரி கேரி பண்ணி கொண்டு போயிருந்தாரு. ஆயுஷ் மத்ரே 1 டவுன் வந்து சாம் கரன் வந்தார். ஸோ 2 பேருமே ஒரு மாதிரி ஸ்டேபிளாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சாம் கரனுக்கு எனக்கு பேட்டில் சரியாக படலை. ஸோ அவருமே விக்கெட் ஆனார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரவீந்திர ஜடேஜா வந்தார். ரவீந்திர ஜடேஜா இன்டென்ட் வந்து எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான இருந்துச்சு. முன்னாடி மேட்ச்சில் இல்லாத மாதிரி இந்த மேட்ச்சில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்டென்ட் இருந்துச்சு. ஸோ அவருமே ஒரு கொஞ்சம் நேரம் நினைச்சிட்டு அவுட் ஆகிட்டார். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெவால் பிரேவிஸ் வந்தாருங்க. டெவால் பிரேவிஸ் போட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஆட்டிருந்தாலுமே அங்கே வந்து கொஞ்சம் மூக்கு அப்புறம் ஆக்சிலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆயுஷ் மத்ரே இடையில அவுட் ஆகிட்டாருங்க. ஸோ பவர் பிளேக்குள்ளே ஆயுஷ் மத்ரே 3 விக்கெட் ஆயிடுச்சு. ஆயுஷ் மத்ரே, ஷைக் ரஷீத் அண்டு சாம் கரன் சொல்லிட்டு 3 விக்கெட் ஆயிடுச்சு. ஸோ ரவீந்திர ஜடேஜாவும் டெவால் பிரேவிஸும் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து ஸ்பின்னர்ஸ் அட்டேக் ஆன் பண்ண வச்சாரு. மனுஷன் பிரிச்சுட்டான் டெவால் பிரேவிஸ் தான் சொல்லணும். பையன் 4 6 நோ லுக் ஷாட்லாம் செமையாக இருந்துச்சு. நோ லுக் ஷாட் வந்து 2 நோ லுக் ஷாட் அடிச்சாரு, செமையாக இருந்துச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு மெண்டிஸ் பாலில் வந்து கமிண்டோ மெண்டிஸ் பால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு அவுட்டு, செம்ம கேட்ச் பிடிச்சாரு. அந்த ஒரு மொமெண்ட் தான் மேட்சே வந்து இன்டூ எஸ்ஆர்ஹெச் கொண்டு வந்தாங்க மொமெண்டத்தை. ஸோ அங்கேருந்து வந்து டெவால் பிரேவிஸ் ஒரு 42 ரன் செம்மையான 25 பால்ஸில். ஸோ அங்கேருந்து ரவீந்திர ஜடேஜா நெக்ஸ்ட் அவுட் ஆனார். அண்ட் அடுத்தது வந்து சிவம் துபேக்கு வந்து நீங்கள் மாட்டல சரியா. ஸோ அவருமே கொஞ்சம் ரன்னு. ஸோ அடுத்தது வந்து எம்எஸ் தோனி. ஸோ எம்எஸ் தோனி வந்து இன்னைக்கு மேட்ச்சில் அவ்வளோவா எஃபெக்டிவாக இல்லை. ஸோ அவருமே ஏர்லியாக அவுட் ஆகிட்டார். ஸோ தீபக் கூட வந்தார். தீபக்கோட ஒரு சைடு வந்து ரொம்ப பொறுமையாக கொண்டு போயிட்டாரு. லாஸ்ட்டில் நோ பால்லாம் போட்டு 6லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ 155 வந்து டார்கெட் நோக்கி வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் இறங்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே 2வது பாலே கலீல் அகமது அபிஷேக் சர்மா எடுத்தாருங்க. ஸோ செம்மையான ஒரு விக்கெட் அது. ஸ்லோ கிட்டத்தட்ட அவர் வந்து பால்கே கனெக்ட் ஆகல அபிஷேக் சர்மா. ஸோ அனதர் ஒரு ஃபார்ம் வந்து அவர் கண்டினியூ ஆகுது. ஸோ அங்கே ஒரு மொமெண்டம் கொஞ்சம் கொடுத்து வச்சுருந்தாங்க. கரெக்டாக வந்து சிஎஸ்கே கொண்டு போனாங்க. ஸோ கொஞ்சம் ஓவர்ஸ் போகும்போது டக்குன்னு அன்ஷுல் கம்போஜ் வந்து டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் எடுத்தார். ஸோ அது இந்த செம்மையான விக்கெட். ஸோ சிஎஸ்கே சைடு கொஞ்சம் நல்ல மொமெண்டம் மேட்ச் ஆனில் இருந்துச்சு சிஎஸ்கே கிட்ட. ஸோ அதுவுமே கொஞ்சம் போயிட்டு இருந்தாங்க. இஷான் கிஷன் ஒரு சைடு வந்து நல்லா ஸ்டேபிளாக ஆடிட்டு இருந்தாருங்க. ஒரு ஆங்கர் ரோல் பண்ணார். 42 ரன்ஸ் வந்து ஆடிந்தார். ஸோ செம்மையாக ஒரு நாக்கு அவர்கிட்ட இருந்து. ஸோ அங்கேருந்து ஹென்ரி கிளாசன் வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து சோக் பண்ணி எப்படி ஸ்பின் சோக்கில் வந்து எடுத்தார். ஸோ தீபக் கூட அன்றைக்கி வந்து கேட்சிங் வந்து சூப்பராக இருந்தாங்க. ஸோ ஃபீல்டிங்கில் வந்து சிஎஸ்கே ஃபீல்டிங் அண்ட் கேட்சிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகிறாங்க. ஸோ என்னதான் வந்து 2 4 அது மாதிரிலாம் ஒவ்வொருத்தரெலாம் விட்டுருந்தாலுமே ஸோ ஸ்டில் பெட்டர் ஆகிருக்காங்க போன மேட்சோட. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அனிகேத் சர்மா வந்தார். ஸோ அனிகேத் சர்மா கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தார் மேட்சை. ஸோ 2 பேர் அங்கேயே கொஞ்சமாக வந்து ரன் ரேட் ரெக்வயர் வந்து கம்மியாகிட்டே இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து கமிந்தோ மெந்திஸும் சூப்பராக கொண்டு போயிட்டாரு. 2 பேருமே கமிந்தோ மெந்திஸும் அண்ட் வந்து அனிகேத் சர்மாவும் கொஞ்சமாக செட் பண்ணாங்க கேமை. ஸோ அங்கே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு கேமு. எஸ்ஆர்ஹெச் சைடு வந்து ஆல்மோஸ்ட் வின் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து எம்எஸ் தோனி பவுலிங் ரொட்டேஷன் வந்து செம்ம அட்டாக்காக வச்சிருந்தாரு. ஸோ அந்த ஃபீல்டிங் சேஞ்சஸுமே நல்ல ஒரு அட்டாக்கிங்காக வச்சிருந்தாரு. ஒரு சில இடத்துல அந்த ஷாம் கரன் ஓவர் தேவையா, ஸோ அந்த இடத்துல ஒரு 24 ரன்ஸ் 2 overs 24 ரன்ஸ் தான் வந்து போனது தான் ஒரு மாதிரி ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேட்ச் ஆனில் தான் இருந்துச்சு சிஎஸ்கே கிட்ட. ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணி எரர் ஆயிடுச்சு. ரவீந்திர ஜடேஜா எனக்கு வெல் பவுலிங் சூப்பராக போட்டிருந்தாரு. முக்கியமான இடத்துல ஹென்ரி கிளாசன் விக்கெட் எடுத்தார். பட் இருந்துமே மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நூர் அகமது வந்து அவரோட வேலையை கரெக்டாக பண்ணார். பட் ஒரு சில நோ பால்ஸ்லாம் போட்டு அவரோட இதாகிடுச்சு, மேட்ச் ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஸோ சிஎஸ்கே நிறைய எக்ஸ்ட்ராஸ் போட்டாங்க, 15 எக்ஸ்ட்ராஸ். ஸோ நீங்கள் 155 டார்கெட் இருக்கும்போது தான் 15 எக்ஸ்ட்ராஸ் போடுவீங்க, 140 ரன்ஸ். ஸோ 15 ரன்ஸ் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ராவே வந்துருச்சு. ஸோ 140 ரன்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் தெரியல, பார்ப்போம். ஒரு வஞ்சிவேடிக்கு போயிருக்கலாம் இந்த மேட்ச்சு. ஸோ அந்த சிஎஸ்கே அந்த ட்ரிக் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க, சிஎஸ்கே வந்து அவுட் ஆஃப் பவுன்ஸ் இந்த ஐபிஎல்லேருந்து.
ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து வரப்போகிற 5 மேட்ச் வந்து நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட் இயர் வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணலாம். ஸோ இந்த லெவலில் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணால் மட்டும், ஒரு 2 சேஞ்ச் பண்ண மட்டும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷாம் கரன் அண்ட் தீபக் ஹூடா. ஸோ தீபக் ஹூடா ஓகே, பட் வந்து இன்டென்ட் ஓகேங்க, பட் அவருக்கு கனெக்ட் ஆகலை. ஸோ அவர் ஃபார்ம் ஸ்டில் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு வன்ஸ்பேடி மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிதமில் இருக்கிறவருக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா சூப்பராக இன்னும் இருக்கும். ஸோ பார்ப்போங்க நெக்ஸ்ட் மேட்ச்னு சொல்லிட்டு. ஸோ எனதர் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் பை ஃப்ரம் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பை.